பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே கூடி வந்த யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம் முகாந்திரத்தோடு கூட கூடி வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாளில் பிள்ளைகள் எதிர்காலம், வாலிபர்களுடைய எதிர்காலம், உலகம் வாலிபருடைய எதிர்காலத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போல் இன்னி வரும் காலங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் சத்ரு, எதிராளியாகிய சத்ரு என்ன செய்கிறான்? நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் மேலே அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய கண் வலையை விரித்து விட்டான். எங்கே பார்த்தாலும் வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க. அந்த காலத்தில் அம்மா நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாங்க. ஆனால் இந்த காலத்தில் மொபைல் பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாடே சாப்பிட்றாங்க. இல்லைனாக்கா அது ஒரு அடிக்ட் ஆகி மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதிரிலாம் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க என்னுடைய பாதத்தில் நம் ஆண்டவரே வேதம் சொல்லுகிற அழுகையோடு விண்ணப்பத்தோடு என்னிடத்தில் வாருங்கள் என்று நாம் தேவனிடத்தில் விண்ணப்பத்தோடு கூட வரப்போகிறோம் என்ற நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டுமா? இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்கள் மூடி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவரே ஒரு சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீங்க. சிறு பிள்ளைகள் உங்களிடத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், சிறு பிள்ளைகளை நாம் தேவனுக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறது. என்னிடத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மகத்துவங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தானியேல் 1:17 சொல்லுகிறது. தானியேல் 1:17 எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தது போல நமக்குள்ளும் தேவ ஆவியானவர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் வாழ்க்கையில் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஆனால் எழுத வராது. சிறு பிள்ளைங்க நல்லா எழுதுவாங்க, ஞாபக சக்தி குறைவுள்ளதாய் மாறும். ஆனால் இன்றைக்கு அந்த சாபத்தின் கட்டை கர்த்தர் முறிக்கணும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவென்று எழுதியிருக்கிறது. அந்த சாபங்களை தேவனாகிய கர்த்தர் முறித்து போட வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவனாகிய கர்த்தர் நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேவன், இரக்கத்தின் தேவன் இறங்குங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் இறங்குங்க. அதிசயத்தை செய்கிற தேவன் நீங்கள். அன்றைய எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 1:17 படி விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தது போல ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கல்விமான் நாவு பாலகன் வாயிலே உண்டாக்குவேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உதடுகளின் மதுரத்தினால் கல்வி பெருகும் என்ற வாக்கின்படி எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை பெருக பண்ணுங்கப்பா, ஞானங்களை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊற்றுங்க. ஆண்டவரே, 4 வயதிலிருந்து ஆண்டவரை படிக்க ஆண்டவரை கற்றுக்கொள்கிறதை ஞாபக சக்தியை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞாபக சக்தி இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. மறதிகளை எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி உண்டாகட்டும். தேவ கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் உள்ள கரம்
பிள்ளைகளை தொடுமடியாக ஜெபிக்கிறேன். உயிர்ப்பிக்கிற கரம் இறங்குவதாக, உன்னதமானுடைய அபிஷேகம் இறங்கி தொடுவதாக. லிபதட ரபந்தட வல்லபா ஷகதடி யாக்கதுட மௌனமாக்கரபலபா. உடைய பிரசன்னம் இறங்கட்டாண்டவரே, உடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த கட்டுகள் உடையட்டாண்டவரே. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறதே, சாபங்களை முறிக்க கிறிஸ்து வெளிப்பட்டீங்களே. கிறிஸ்துவே, எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சாபங்கள் முறியட்டும் முறியட்டும் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தின் பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே 12 வயதுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஞாபகங்கள் வளரட்டும். ஆண்டவரே, உடைய கரம் பிள்ளைகளை தொடுவதாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள கரம் இறங்குவதாக. ஓ கதடபா தூடபாலபா, நாங்கள் மன்றாடுகிறோம். தேவ கரம் இறங்குவதாக. அதிசயத்தை செய்கிற கரம் இறங்குவதாக. உடைய அற்புதமான கரம் இறங்கி தேவன் நீங்கள் தொடுமடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் இரக்கத்தை செய்கிற தேவன், நீங்கள் இரக்கங்களை கட்டளிடுங்கப்பா. உம்முடைய காருண்யம் எத்தனை பெரிதாக இருக்கிறது. உம்முடைய காருண்யத்தினாலே அடைய எங்கள் பிள்ளைகள் வளரட்டும், அபிஷேகத்தினால் நிரப்பட்டும். உடைய கிருபை இறங்கி தொடுமடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர், நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி, கிரியை செய்வதற்காக நன்றி. மகிமையான காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் பாதத்தில் வருகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா சாபங்களை கிறிஸ்து ஆண்டவரே நீக்கினபடினாலே அந்த கட்டுகள் உடையட்டும். அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபத்தின் கட்டுகள் உடையட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரே பிரதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பிரதிவிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னாக்கா, இனி சிறு வயதுனாக்கா அந்த 12 வயதுலேருந்து 10 வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயது உள்ள வாலிப பிள்ளைங்க எல்லாருமே தன்னுடைய இஷ்டத்துக்கு வளர்கிறார்கள். பார்த்தீங்கன்னா யூதர்கள் எல்லாருமே வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவானவர் தாய் தகப்பனுடைய பராமரிப்பு, தாயின் கருவிலிருந்து 12 வயது வரைக்கும் தாயினுடைய தகப்பனுடைய பராமரிப்பில் வளர்க்கப்பட்டாங்களாம். ஆனால் தான் இயேசு 12வது வயது முடிந்து 13வது வயதில் போகும்போது அவங்க தேவாலயத்தில் கொண்டு போய், இனி இந்த பிள்ளைகள் கர்த்தராகிய யெகோவாவுக்கு என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து வளர்க்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்கள், அவ்வண்ணமாகவே இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவராகவே வெளிப்பட்டார். தன்னை நியாயப்பிரமாணத்தின்படி அவர் தன்னுடைய காரியங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தார் என்ற வாக்கின்படி இயேசுவானவர் தாயின் கருவிலிருந்து அந்த 12 வயது முடிகிற வரைக்கும் தாய் தகப்பன் 12 வயதுக்கு மேலே வாலிப வயது கால் எடுத்து வைக்கும்போது அவர்கள் இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட நடக்குகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்னா, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வாலிப பசங்க பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும். இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. அவர்களுடைய வாழ்க்கை சத்துரு அழிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஏண்டா எபிரேயர் 13:7 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவருடைய விசுவாசத்தை கண்டு, அவன் உங்களை நடத்துகிற விசுவாசத்தை கண்டு பின்பற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம் முன்னோர்கள் நடக்கிற பாதை பிள்ளைகளும் கடைப்பிடிக்கிறாங்க. பிள்ளைங்க கேட்குற வார்த்தையை தான் பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் வசனத்தை பேசும்போது பிள்ளைகளும் பேசுவாங்க. இயேசுவோட சத்தியத்தில் நடக்கும்போது அந்த வசனத்தின்படி அவர்களும் நடக்க பழகுக்கப்படுகிறார்கள். அதனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றுவாராம். யோவேல் தீக்கன் மூலமாக சொல்லுகிறார், வாலிபருக்கு மேலும் தீக்க தரிசனம் சொப்பனம் காண்பார்கள், தீக்க தரிசனம் உரைப்பார்கள் என்று யோவேலிலே தம்முடைய வார்த்தையின் ஆவியானவர் வெளிப்படுத்தினது போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்ணமாக இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கப்படணும். ஏன்னா இனி வரும் காலத்தில் அவர்கள் எழும்பி சத்துருக்களை அடிக்கிற பலவான்களாய் மாறணும்.
நம்ம ஜெபிக்க போகிற எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய காருண்ய கரம் இறங்கும்படியாக லிக்கத்துடமா ஷபதடதியாக்கர வலவா எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் மேலே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த 12 வயதிலிருந்து ஆண்டவரே அந்த 22 வயதுக்குள்ள கற்பிக்கப்படணும் ஆண்டவரே, வேதத்தை கற்பிக்கப்படணும், வேத வசனத்திலே வளரணும், ஜபத்தில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும். உடைய ஆவியின் வல்லமையில பிள்ளைகள் வளருவதற்கு தேவன் கிருபை தாரும், கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் இயேசுவானவர் ஆவியிலே வளர்ந்தார் என்ற வார்த்தையின்படி, தேவ தயவில் வளர்ந்தார் என்ற வார்த்தையின்படி உடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் பிள்ளைகள் மேலே. ஓ ஹல்லேலூயா, அந்த அபிஷேகத்தை முத்திரை வைக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை இறங்குவதாக. பொல்லாங்கை தோன்றுகிற காரியங்களை விட்டு எங்கள் பிள்ளைகள் விலகட்டும், பரிசுத்தத்துக்கு நேராய் ஓடி வரட்டும். ஓ பாவ இச்சைகளுக்கு விலகட்டும். ஓ சத்துரு துர்மார்க்க ஆலோசனைக்கு உடன்படாதபடி கேட்ட வார்த்தைகளுக்கு விலக்குங்க, துர்மார்க்க வாக்குக்கு விலக்குங்க. பிள்ளைகளை பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுவார்களாக. மகிமை இறங்குவதாக. கிரியை செய்கிற மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். பிள்ளைகள் மேலும் அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை அக்கினியாய் நிரப்புங்கப்பா. பலவானுடைய கைகளிலே இருக்கிற கூர்மையான அம்புகளை போல எங்க பிள்ளைகளை எடுங்கப்பா. பலவான் கைகளில் ஆண்டவரே கூர்மையான அம்புகளை போல ஓ எங்க பிள்ளைகளுடைய கரத்தில் எடுப்பீராக, அக்கினியாய் வைப்பீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படட்டும், அபிஷேகத்தில் வளரட்டும். தீக்க தரிசன வல்லமைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஓ திவாக்கத்துட பலபலபா ஷகுதுடபியாக்கர பலபலபா உம்முடைய கரம் இறங்கி தொடுவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகள் அறுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை அன்று அலக்களிக்கிற வல்லமைகள் அழிக்கிறோம், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அழிக்கிறோம், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் வளரட்டும், தேவ அக்கினியில வளரட்டும், வேத வாக்கியத்தில் வளரட்டும். தேவ வார்த்தை ஆவி ஜீவனமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வளருவார்களாக. அக்கினி இறங்குவதாக. மகிமையின் அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக ஜெபிக்கிறோம். மகிமை இறங்கட்டும் ஐயா, மகிமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களை கட்டி வைக்கிற எல்லா அந்தகார கட்டுகள் அருந்து போவதாக. எல்லா பலவானின் வல்லமைகள் அருந்து போவதாக. அபிஷேகத்தினாலே எங்கள் பிள்ளைகளை நீ மூடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அக்கினியாய் இறங்கி பதில் அளிக்கிற தேவன், அக்கினியா இறங்கி பதில் அளித்தண்டவரே. எங்கள் பிள்ளைகளை எலியாவின் ஆவியுடையவர்களாய், எலிசாவின் ஆவியுடையவர்களாக, அக்கினியில் அபிஷேகம் உள்ளவர்களாக நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோமையா. நிரப்படியாய் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நீ செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை கர்த்தர் செய்யும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தோடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்னா, எங்கே பார்த்தாலும் போத வஸ்துகள். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போத வஸ்துகள் நிமித்தமாக அநேக ஸ்கூல் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அநேக அவருடைய கண்காணிப்புகளும் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி சத்ரு என்ன செய்கிறான்? வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா போராடுகிறான். அந்த 15 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்கொள்ளுகிறார்கள். எதை கற்றுக்கொள்ளுமோ நல்லதை. வேதம் சொல்லுது, பொல்லாங்கானவைகளை தோன்றுகிறதை விட்டு விலகி ஓடி நலமானதை பற்றிக்கொள். நலமானது கிறிஸ்து இயேசுவை தாவீது சொல்ல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம் என்று தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல தாவீது அவனமாக பார்த்தீங்கன்னா நல்ல பாடி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார். இன்றைக்கு சபைக்குள்ளாக அநேக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளைகளாய் மாறணும், தேவ அபிஷேகத்தில் நடத்தப்படணும். இன்றைக்கி அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய சபைகளில் இன்றைக்கி என்ன இல்லைனாக்கா கீபோர்டு வாசிப்பது கிடையாது, கற்றுக் கொடுப்பது கிடையாது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க அந்த அபிஷேகத்தில் வளருவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை இந்த கற்றுவிக்கப்படட்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ சபையில் பாருங்கள், ஆசாரியன் ஆகிய ஆண்டவர் தாவீதை கொண்டு என்ன பண்ணுறாரு? ஆசரிப்பு இதில் பாடல் பாடுகிறவர்களையும் கிண்ணற வாசிக்கிறவர்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர்களையும் என்ன பண்ணுறாரோ வேர்பிரித்து வைத்தார். ஆசாரி ஊழிய ஒரு பக்கம் ஆசாரியர்கள் பாடி தேவனை துதிக்கும்படியாக கற்பிக்கப்படும்படியாக வைத்தாராம்.
தேவ ஆலயத்தில் பாருங்க. அதுபோல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபைகளில் இதெல்லாம் குறையாய் மாறினது. இன்றைக்கு அதெல்லாம் குறையுள்ளதாய் மாறிவிட்டது. நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சிறு ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இன்றைக்கு எல்லா தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆதி சபையில் இந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்பட்டிருந்தது, கற்பிக்கப்பட்டார்களே, உருவாக்கப்பட்டார்களே. நம்முடைய ஆவியில் இந்த பிள்ளைங்க மறுபடியும் உருவாக்கப்பட, அதை ஊக்குவிக்கப்பட தேவாவியின் இறங்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளில் இந்த அபிஷேக கட்டவிழ்க்கப்படட்டும்பா. அநேக கற்பிக்கப்படட்டும், கற்றுக்கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கட்டும். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் நீங்க செய்வீராக. உம்முடைய கரம் இறங்கி தொடுவதாக. சத்துரு எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க மொபைல் அடிமையாக இருக்கிறாங்க. சபைக்குள்ளே மொபைல், சபைக்குள்ளே ஃபோனில் மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஒழுக்கமான காரியங்களை கர்த்தர் மாற்றி பிள்ளைகளை பரிசுத்தத்தில், ஜபத்தில், இன்ஸ்ட்ருமெண்ட் அவர்கள் எது மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்களோ ஆண்டவர் அதில் உருவாக்கி விடும்படியாக, ஊழியர்களுக்குள் அந்த அனுக்கிரத்தை ஆவியானவர் இடைப்படும்படியாக, அந்த அபிஷேகத்தை வெளிப்படும்படியாக, தேவ ஆவியானவர் ஊழியர்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய கரம் இறங்கட்டும். ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகள் மாறட்டும், அந்த கட்டுகள் உடைக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். உம்முடைய ஆவியின் வல்லமை எங்கள் சபைகளுக்குள்ளாக, எங்கள் ஆதி திருச்சபைகளுக்குள் இருந்த வண்ணமாய் இப்போது எங்கள் திருச்சபைகளுக்குள் இறங்குவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, அது எந்த டிமாண்டமா இருந்தாலும், எந்த சபையா இருந்தாலும் தேவ கரம் இறங்கட்டும். தேவ கரம் இறங்கட்டும். ஆர்சி சபையில, சிஎஸ்சி சபையில, லுத்தரன் சபையில, அண்டர் பெண்டிகாஸ் சபையில, இவைகள் எல்லாமே தேவ ஆவியானவர் ஆண்டவரே மறுபடி ஊக்குவிக்கப்படுவார்களாக, கற்பிக்கப்படுவார்களாக. எங்கள் பிள்ளைகள் மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே, நல்ல பாடி துதிக்கிற கீபோர்டு, ஆண்டவரே கிட்டார், வயல், ஆண்டவரே எல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற அந்த அபிஷேகத்தில் இயேசுவை நாமத்தினாலே லீபாலா ஷபலவா திவக்கத்துடவலவா அந்த தாவீது தம்முடைய தேவாலயத்தில் ஏற்படுத்தினான் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளோ உம்முடைய ஆவியில் இப்படியாய் கற்பிக்கப்படுவதற்கு அன்று ஏற்பிக்கப்படட்டும் என ஜெபிக்கிறோமையா. எல்லா அந்தகார கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் பிள்ளைகளுக்குள் அமரட்டும். தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, பாருங்க, கற்பிக்கப்பட வேண்டும். கற்றுக்கொள்ளும் போது தான் அவர்கள் விடாது இருப்பார்கள். நம்ம இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் போனதினாலே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பல இன்னல்களும் இடர்பாடுகளும், விசுவாசத்தில் நிற்க முடியாதபடி அநேகர் இச்சையில் விழுந்து விடுகிறார்கள். சிறு வயதிலேயே இந்த பாவத்துக்கு விழுந்து விடுகிறார்கள். இந்த ஆவிகள் அழிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் 18-19 சொல்ல. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 17-19 வரையும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ, நான் சொன்னது செய்யவில்லை கைவிடுவதில் சொல்கிறார். பாருங்க, அங்கே சொன்ன போது சொல்கிறாரு, அவன் ஆபிரகாம் கிட்ட வேதம் வெளிப்படுகிறது. அவன் நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து தன் பிள்ளைகளுக்கு போதிப்பானாம். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் உபாகம் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 6:9 சொல்லப்படுகிற 6 6ஆம் வசனம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லுகிறார், நீ உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் போதித்து கொண்டிருக்கோம், அவைகளை குறித்தே நீ சிந்தித்து கொண்டிருப்பாயாக. அதனால தான் யூதர்கள் பார்த்தீங்கன்னா இன்ற வரைக்கும் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவர்கள் வாக்குத்தத்தம் பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். நாம் வாக்குத்தத்த பிள்ளைகள். நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறோம். ஆகையால் நம் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, சத்தியத்தை அறிகிற அறிவை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள் குடும்ப ஜபம் கிடையாது. குடும்ப ஜபம் எங்கே பற்றாலும் குடும்ப ஜபம் இல்லை. குடும்ப ஜபம் என்ன இப்போது சண்டைகள், ஓயாத சண்டைகள், யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த யுத்தம் நடந்தாலும், வாக்குவாதங்கள் வரும்போது நீங்கள் ஆவியில் நிரம்பி கடிந்து ஜெபிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும்
பாவம் செய்யாதிருங்கள் என்று. அதனால் தான் ஆபிரகாம் கற்றுக்கொண்டு அதை தன் பிள்ளைகளுக்கு கற்பிக்க கற்றுக் கொடுத்தார். அவரும் கற்பிக்கப்பட்டார், அப்பிள்ளைகளுக்கும் கற்பிக்கப்பட உருவாக்கினார். அன்புக்குரியவர்களே, நீதி நியாயங்களை குறித்து போதிக்க வேண்டுமா? தேவனுடைய சத்தியத்தை குறித்து போதிக்க வேண்டுமா? நிதானமாய் போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நிதானமாய் உத்தரவு கொடுக்க நல் புத்தி, தேவனிடத்திலிருந்து நல் ஆலோசனையும் புத்தியும் பெற்றுக்கொள்ளும்படியாக பாருங்க. அது உன் நாவுக்கு நபி போலவர். உன் நாவு, அது உன் நாவு நபி என்றால் நாவு. அது பார்த்தீங்கன்னா உனக்கு ஆரோக்கியமாகவும் உன் எலும்புக்கெல்லாம் ஔஷதமாக இருக்கிறதா. கர்த்தருக்குள் பிள்ளைங்க வேத வசனத்தில் வளர கற்பிக்கப்பட்டு உருவாக அவர்கள் தேவனுடைய வசனத்திலே அவர்கள் வளர்கிறவர்களாக இருப்பார்கள். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து தான் பிள்ளைகளுக்கு அவன் கருத்தாய் போதிப்பான் என்று வேதம் அவன் முன்னதாகவே அவனை கண்டதா. அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதுதான் உண்மையான ப்ராஃபட், அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். உன் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்து, முதிய வயது வரைக்கும் அது கைவிடாது இருப்பான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். என் பிள்ளைங்க நம்முடைய வேத வசனத்தில் ஆராய்ந்து பார்க்கணும்பா. சத்தியத்திலே என் பிள்ளைகள் வளரணும், அபிஷேகத்தில் என் பிள்ளைகள் வளரணும். அது மாத்திரமல்ல, தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு இன்றைக்கு நம் பிள்ளைங்க தீமை என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நேராக நம்முடைய பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு அது என்ன செய்கிறது, ஆக்கிரமித்து கொண்டு அழிக்க விரும்புகிறது. எவ்வளவுக்கு வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்க, அவன் தன் சோதிக்கப்பட்டு சிக்குண்டு, அவன் சோதிக்கப்பட்டு சிக்குண்டு, இச்சையினால சிக்குண்டு தவிக்கிறான், விடுவிக்க முடியாதபடி போத வஸ்துக்களினால இன்றைக்கி அநேக பிள்ளைங்க சிக்கி கொள்ளுகிறார்கள். நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் இந்த போத வஸ்துக்கள், இன்றைக்கு இந்த வல்லமைகள் அழிக்கப்படணும். கர்த்தருடைய கரம் இறங்கணும். பாருங்கள், பிள்ளைகளை குறித்து பிள்ளைகிட்ட போய் என்ன பண்ணுங்க, பிராந்தி வாயினுவா, சரக்கு வாயினுவா, கோற்று வாயினுவா என்று சொல்லுகிறாங்க. அந்த காலத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போய் கொண்டிருக்கோம். அதையும் அப்பாவும் பிள்ளையும் குடிக்கிறாங்க. ஒரு இடத்துல சமீபத்தில் போகிறேன், ஒரு இடத்துல சொல்கிறாங்க, என் பிள்ளை எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாங்கன்றான். இவ்வளோ சொல்லும்போது இவ்வளோ வேதனையாக இருக்கிறது பாருங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழியணும் சொல்லி ஜெபிக்கலாம். என்றால் நம்ம கற்பிக்கப்பட்டது தான் பிள்ளைங்க இன்னைக்கு கற்றுக்கொண்டு நமக்கு எதை விதைத்தோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம். நல்லதை விதைத்தால் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கம்பீரத்தோடு அறுக்கிறதான தேவக்கரம் இறங்கும்படியாக நம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க இந்த தீய வழியிலிருந்து விலகப்படட்டம்பா. என் பிள்ளைங்க பரிசுத்தத்தில் வளர்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. உடைய அபிஷேகத்தினால எங்கள் பிள்ளைகள் வளருவார்களாக. உடைய கிருபை இறங்குவதாக. மகிமையான கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே அமருவதாக. துடபாலா தியாக்கபாலபா ஷந்தாலபாலா தியாக்கரபாலபா எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படட்டும்னு ஜெபிக்கிறமையா. என் பிள்ளைங்க பரிசுத்தத்தை வளரட்டும், போத வஸ்துக்களிலிருந்து விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு தீய பழக்கத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி என் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. என் பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. மனம் திரும்ப உதவி செய்யும். எல்லா அந்தகார கிரிகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இறங்கி அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் நீ செய்ய எழுந்தருளுங்க. உங்கள் நாம மகிமைப்படுவதாக, உங்களுடைய கரம் இறங்குவதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை நம்புகிறோம், உங்கள் வார்த்தையை நம்புகிறோம். தேவன் கிரியை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதை ஜெபிக்க போகிறோம்னாக்கா, தேவ சமூகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களுக்குள்ள பிள்ளைங்க இல்லை. அநேக பாருங்கன்னா எத்தனையோ பேர் பிள்ளைக்காக தவம் இருக்கிறாங்க. எப்படி அநேக பார்த்தீங்கன்னாக்கா, இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா
இயேசுவை அறியாது இருக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதம் உடனே நடந்து விடுகிறது. ஏன்னா அவங்க கர்த்தர் மேலே வைராக்கியம் வந்துடுறாங்க. இயேசுவை தேவன் செய்வாருன்றான். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த குழந்தை பாக்கி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவ மேலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறபடினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி என்ன ஆகி போயிட்டு மருத்துவர்களை நாடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அது பாருங்கள். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், தேவரீர் சுதந்திரத்தை கொடுத்தீரான். பிள்ளைகளை கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க கூடாதபடி போராடுகிற ஆவிகள். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும், ஆண்டவரே, பிள்ளை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு அறியாத பிள்ளைங்க உங்களுடைய சமூகத்தில் வந்த உடனே, உம்மை தேடன உடனே அவள் வாழ்க்கையில் நன்மையை செய்து விடுகிறேன். 15 வருடம், ஆண்டவரே, 12 வருடம், 20 வருடம் குழந்தை இல்லாத இருக்கிற குடும்பங்களிலே அவர்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்து வரும்போது கர்ப்பத்தின் கனியை நீ தருகிற தேவன். அறிந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம் அதை மாறுவதாக நான் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறோம். உடைய மகிமை இறங்கட்டும்ப்பா. இந்த பிள்ளைகளுக்குள்ளாக பரிசுத்தம் இறங்கட்டும். அபிஷேகத்தினால பிள்ளைகள் வாழ்க்கை மூடுங்க. காருணியத்தினால ஆண்டவரே, எத்தனை உடைய காருணியம் எத்தனை மேன்மையாக இருக்கிறது, ஆண்டவர் எத்தனை அழகாக இருக்கிறது. உடைய காருணியம் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, இயேசுவை ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் வாழ்க்கையில், கர்த்தராகி கிறிஸ்துவை உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரட்டும். உம்மை தேடும்போது அழுகை, அன்னாள் அழுதாள், ஆண்டவர் பிள்ளையை எனக்கு கொடுத்தாள், ஆண்டவர் உமக்கு கொடுப்பேன் என்று லேயால் அழுதாள். கர்த்தரிடத்தில் எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, என் வழக்கை நீ விசாரிக்க மட்டும் உம்மை விடுவதில்லை என்று நாங்கள் உம்மை ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை தேவன் இங்கே செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம். கிரியை செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். முதியோர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 62, 65 வயது தாண்டின பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாருமே கொஞ்சம் பலவீனப்படுகிறார்கள். ஒரு காலத்தில். ஆனால் இப்போது 30 வயது தாண்டும் போதே அநேகருடைய வாழ்க்கையில் பலவீனம், சுகர் வியாதி பாருங்கள், சுகர் பலவீனம், ஹார்ட் பலவீனம், ஏதோ ஒவ்வொரு பலவீனத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்டதான பலவீனத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் சபைக்கு வருகிற மக்களுக்குள்ளே, இதை பார்த்து கொண்டுகிற குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே, இந்த பலவீனங்களினால் எத்தனையோ பேர் மரித்து போய்விடுகிறார்கள். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்குள்ளாக, ஆமே, இவர்களுக்குள்ளாக இந்த மாதிரி அற்புதங்களை கர்த்தராகி ஆண்டவர் நீ செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பாதுகாப்பை தேவன் தரணும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே அவர்கள் ஆயுசு நாட்கள் பெருகுமா. கர்த்தருக்கு பயப்படுதலே பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள். உன் தாய் தகப்பனை கனப்பண்ணுவாயினால் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அதே வேதம் மறுபடியும் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தரை கனம் பண்ணும்போது, கர்த்தரை தேடும்போது உன் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால, தம்முடைய மகிமையினால, தம்முடைய வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், மனைவியால் கைவிடப்பட்டவர்கள், தகப்பனால் கைவிடப்பட்ட குடும்பங்கள், ஆண்டவர் கணவனாலே கைவிடப்பட்ட குடும்பம், இன்றைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் ஆண்டவரே பலவீனப்பட்டு மரித்து விடுகிறாங்க. தேவன் இறங்குங்கப்பா, தேவன் இறங்குங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேவன் நீங்கள் தருவீராக, ஒரு பாதுகாப்பை தேவன் நீங்கள் தருவீராக.
அதிசயத்தை தேவன் நீங்க செய்வீராக. பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை கடிந்து கொள்ளுகிறோம். பலவீனங்களை கர்த்தர் நீக்கும். தேவ மகிமை இறங்கட்டும். அபிஷேகம் உள்ள கரம் ஒவ்வொரு அந்த பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. லீபாதாடா பௌதோடபி யாக்கதுடா பலபா எல்லா பலவீனங்கள் அறுக்கப்படட்டும். சாபத்தின் பலவீனங்கள் பின்தொடர்ந்து வருகிற வாயாய் பின்தொடர்கிற சாபத்தின் வேறுகளை இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அருந்து போவதாக. விடுவிக்கிற அக்கினி இறங்குவதாக. வல்லமையில கரம் இறங்கி கிரியை செய்வீராக. பலவீனத்திலே தேவ பலன் இறங்குவதாக. நெருக்கத்திலே விசாலத்தில் வைப்பீராக. மாஷா தௌட ஹத்தியாசி மௌஷி பீக்க துடதனமா எதிர்பார்த்து அன்று ஏமாற்றம் தோல்வி நாம் பலவீனமா இருக்கிறது. வார்த்தையாலே அந்த காயப்படுத்தப்பட்ட பிள்ளைங்க முற்களை போல குத்தப்படுகிற முல்லை போல கண்ணுக்கும் விழாவை போல ஈட்டி விழாவில் குத்துகிறத காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தும். பரிசுத்தம் உண்டாகட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். சிலுவையில் வடிந்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி தொடுவீராக. தேவ கரம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளை அற்புதங்களை கத்து செய்யும்படியாய், அதிசயத்தை தேவனி செய்யும்படியாய், வார்த்தையாகிய தேவரி வார்த்தை கொண்டு அற்புதங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தடைகள் உடையட்டும். அற்புதத்தை செய்கிற சக்தி பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்குவதாக. லிபதடபா லஹுதடரா ஷந்தலஹதுனமா ரபாக்கபா கிருப ஒவ்வொரு பிள்ளைகளை தாங்கட்டும் பா. உடைய கிருப ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. ஒவ்வொரு கிருப பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக. உம்முடைய கிருபை பற்றி கொள்ளட்டும் யா. கிருவிய சத்தியம் அன்று விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் விட்டு விலகாதிருப்பதாக. அதை தழுவிக்கொள் என்ற வார்த்தையின்படி அதை பற்றி கொள்ளட்டும். வேத வாக்கியங்களை பற்றி கொள்ளட்டும். நீரே வார்த்தையாகிய தேவனே உம்மை பற்றி கொள்வார்களாக. உம்மை அணைத்துக் கொள்வார்களாக. உங்க பாதத்தில் மன்றாடுவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தீக்காய்ச்ச தாரும். வியாதியின் கூறுகள் அழிக்கப்படட்டும். பலவீனங்கள் அழிக்கப்படட்டும். எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும். அந்நிய நுகத்தை கட்டுகள் அருந்து போகட்டும். தேவ மகிமை இறங்குவதாக. லீபாலா வௌஷந்தலா பிகுதுட பியாக்கரபலபா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ சமாதானம் இறங்கி தொடுவதாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அதிசயத்தை செய்ய முடியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக குடும்பங்களுக்குள்ள முதியோர்களுக்குள்ள ஒரு மன வியாக்கலம். ஏன் ஆண்டவரே வாழ்க்கை சில இடங்கள்லாம் போகும்போது முதியோர் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் மரித்தா நலமாக இருக்கோம் அப்படின்னு ஒரு மன விரக்தியோடு சொல்லுவாங்க. மன சஞ்சலங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, கைவிடப்பட்ட பிள்ளைங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, மனைவியால் கைவிடப்பட்ட பிள்ளைங்க, தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைங்க நீ எங்கே பார்த்தாலும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாய் தகப்பனால் இழக்கப்பட்ட பிள்ளைங்க பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு அனுகிரகத்தை வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தேவக்கரம் இறங்கி தொடும்படியாய், தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி தொடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த பிள்ளைகளெல்லாம் வேதம் சொல்லுகிற ஆதி முதல் அனாதியாய் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா. ஆதி முதல் தேவன் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பிள்ளைங்க தாய் தகப்பனுடைய அருமை தெரியாமல் இருக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய அருமை தெரியாமல் இருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுடைய பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் இல்லையே, இல்லை விசாரிக்க இல்லையே, ஆறுதலாய் பேச இல்லையே என்று திடப்படுத்த தைரியப்படுத்த ஆள் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் அந்த சிறு பிள்ளைகளை தேவன் தாமே தொடணும். திக்கற்றவர்களை கத்த தொடணும். விதவைகளை தேவன் தொடணும். தேவ கரம் இறங்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களும் மூடி, அன்பின் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. அற்புதம் செய்கிற கரம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் தொடுமடியாய் வேண்டுகிறேன். ஆவியா கதுடபலபா சந்தலபலபா லிபாலபா கரபலபா. சத்ருவின் எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அழிக்கப்படட்டும் ஜெபிக்கிறையா. உடைய கரம் இறங்கி தொடட்டும், தொடுவதாக. தேவரீர் இச்சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர். தேவரீர் இச்சகலத்தையும் ஆண்டவரே
ஆளுகை செய்கிறவர், ஆட்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். உடைய காருண்யத்தினாலே நீங்க நிரப்புங்க, பலப்படுத்துங்க. மகிமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பன் நீங்கப்பா. எல்லாராலும் கைவிடப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை விடுவிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றை பார்த்தீங்கன்னாக்கா வாலிப பிள்ளைங்களுக்குள்ள ஒரு போராட்டம். பைபிளில் சிகரெட் பிடிக்கிறது எழுதியிருக்கிறதா? அது பிடிக்காதப்பா என்று சொன்னால் அது என்ன பண்ணுறாங்க, கேட்க மாட்டேங்க. வேதத்தில் இருக்குதா? குடிக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது வேதத்தில் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ண முடியல, விட முடியல. அப்படி உறுதியாக இருக்கிறான் குடிக்கணுன்றதில். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க கட்டாயப்படுத்தினாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நண்பர்கள்லாம் என்னை கட்டாயப்படுத்தினாங்க என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், போத வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறதா வேதத்தில் அப்படின்னா இருக்குது. பாருங்கள், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தும் சொல்லுகிறது. அங்கே பார்த்து, அப்போது அவர் என்னை நோக்கி, கர்த்தர் சொல்கிறார், மனுப்புத்தனே இதை கண்டாயா? இங்கே பாருங்கள், யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற லோக மனுஷர்கள் செய்கிறத கர்த்தர் என்ன பண்ணாரோ, வெறுக்கிறார். அந்த காரியங்களை வெறுக்கிற காரியம் பாருங்கள், அற்ப காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடிக்கு கோபம் ஊட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கொலை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்களாம். தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார். தங்கள் நாசி என்றால் மூக்கு. பாருங்கள், மூக்கு கீழே வாய். அங்கே என்ன பண்ணுறாங்க, திராட்சை கொலையின் அதோடைய தழை என்ன பண்ணுறாங்களாம், பிடிக்கிறாங்களாம் நேராக. பாருங்கள், நாசிக்கு நேராக அதோடைய கிளையை என்ன பண்ண உருட்டி ஊதுவாங்க. சிகரெட் ஊதுறத இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வேதம் சொல்லுகிறது. இப்போ சிகரெட்டு பிடிச்சா தானே பிரச்சனை, போதை வசத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் தடை கொண்டு வருது அரசாங்கம். ஆனால் அதே அரசாங்கம் தான் மறுபடியும் செயல்படுத்துது, வருமானங்களை ஈண்டெடுக்கும்படி செய்கிறது. ஆனால் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி போதை வஸ்துக்களில் அடிமையாகக்கூடாது. நண்பர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, வாடா நான் இதெல்லாம் கற்றுக்கணும், உலகம் நீ கற்றுக்கலாம், நீ வேஸ்ட்டுன்றான். அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. பாருங்கள், பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவன் உன்னை பார்த்து கற்றுக்கணும். இல்லைப்பா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா உன்னை பரிசுத்தமாக அழைத்தவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பாவம், அவருக்கு முன்பாக பாவம் ஆளுகை செய்யாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான். அந்த ஜீவ ஆத்மா இருக்கிற இடத்துல என்ன ஆயிற்று, அவன் பிடிக்கிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டு. பரிசுத்தரை அசட்டை செய்கிறான், ஆனாலும் இரக்கத்தை வைக்கிறார். மனம் திரும்பி வந்துவிட மாட்டானா? ஆனால் தான் வாயிலே கேன்சர். வாயிலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பற்களில் கேன்சர் வந்தது, வாய் உதடுகளிலே நாக்கில் கேன்சர். கீழ்ப்படியாமல் போகிறதுனால கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பு தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனால தேவன் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட வியாதிகளை கொடுத்து விடுகிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க எசேக்கியேல் 8:17-18 சொல்லுகிற வார்த்தையின்படியே என் பிள்ளைங்க எல்லாருமே பரிசுத்தத்தில் ஆண்டவரே வளரணும். நீர் ஊதின ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டு ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவ சுவாசத்தை ஊதினீர், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஊதினீர். ஆண்டவரே, நம்முடைய கரம் இறங்கணும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை காற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், எங்கள் பிள்ளைங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். தாய் தகப்பனுக்கு பிள்ளைக்கு ஆண்டவரே கீழ்ப்படியாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அந்த சுபாவம் மாறணும். வேத வசனம் மகதோனியா பட்டணத்தார் நற்குணந்த சாலியாய் மாறினார்கள். வேத வசனத்தை ஆராய்ந்து அவைகளால் கடிந்து கொள்ளப்பட்டு எச்சரிக்கப்பட்டு தன் வாழ்க்கை ஜென்மத்தை சுபாவத்தை மாற்ற அர்ப்பணித்தார்கள். திருவசனமாகிய உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் பிள்ளைகளை கழுவும்படி வேண்டுகிறேன். திருவசனமாகிய உங்கள் வார்த்தையினாலே என் பிள்ளைகள் மாக்கா தூடபாலபா ஷெகேதி யாக்க தூட மௌதன மாக்கரபாலபா, உங்கள் திருவசனத்தினாலே என் பிள்ளைகளை முழுகட்டும் சுத்திகரிக்கப்படட்டும், கழுவப்படட்டும் என ஜெபிக்கிறேன். தேவ கரம் எங்கள் பிள்ளைகளை தொடுவதாக, பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக.
வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதும் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக, நம் தமிழ்நாட்டு மாற்றம் இல்லை, இந்திய தேசத்துக்கு மாற்றம் இல்லை, தேசம் முழுவதும் இருக்கிற இப்படி சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். அங்கங்கே நிறைய ஊழியர்கள் கூட்டத்தை நடத்துகிறார்கள், மகிழ்ச்சி. ஆனால் இன்னும் அநேக பிள்ளைங்களுக்குள்ளாக அந்த காரியம், ஏன்னா வேதம் சொல்லுகிறது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், ஒரு சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்ற, இந்த சிறு பிள்ளை என்னிடத்து வருவதற்கு தடை செய்யாதிருங்கள், தடை செய்யாதிருங்கள். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வரும் தான் வேணான்னிடுறாங்க. நீங்கள் வராதிங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆகிடும், அவங்களையும் வளரணுன்றது தான் தேவன் கொடுத்த கட்டளை. இன்றைக்கி சிறு பிள்ளைங்கள் என்ன பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்க, அவங்கள வர வேணாம், அது தப்பு. தேவ பிரசன்னத்தில் வளரணும். அவங்க இந்த வயசில் உருவாக்கப்படுவதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னா வேறு எந்த எந்த நேரத்தில், வாலிபத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அந்த நாளில் தவறிட்டால் அது கற்றுக்கொள்ள முடியாது. ஒழுக்கத்தையும் பரிசுத்தத்தையும் ஜெப ஆவியில் நடத்தப்படும் போது, மற்றவங்களுக்காக அந்த ஊழியக்காரர்கிட்ட பேச மாட்டேன், இந்த ஊழியக்கார்ட்ட பேச மாட்டேன், அவங்களாம் இல்லைங்க. நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக எந்த ஊழியர்கள் மீட்டிங் நடத்தினாலும் நீங்கள் கொண்டு போங்க, பரிசுத்த ஆவியான நடத்துவார், அபிஷேகம் அவர்களை தொடும், கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள், தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடணும். ஒரு வேளை சாப்பாடு கிடைத்து 2 வேளை பட்டினி, 3 வேளை ஆகாரம் இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க பட்டினியாக இருக்கிறாங்க, கிழிந்த துணியோடு கூட இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இவர்களை கர்த்தருடைய கரம் இறங்கி தொடும்படியாக, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம், நல்ல நன்மைகள் நடக்கும்படியாக, அதிசயத்தை தேவன் நீங்கள் செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி எங்கள் உலக லெவலில் இருக்கிறதானே எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி கரம் இறங்கட்டும் ஐயா. பரிசுத்தரே, பரிசுத்த அறிகிற அறிவை என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அவரை அறிகிற அறிவு என் பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும். உன்னதமானவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். தூடாபா கபா சந்தாலபாலதியா கரபலபா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலக கண்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை மேலே உடைய கரம் இறங்கட்டும் ஐயா. எழுப்புங்க ஆவியானவரே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உடைய ஆவியில தரிசனத்தை காணட்டும். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, வாலிபக தரிசனத்தை காண்பார்கள், ஆண்டவரே தெக்க தரிசனம் சொல்வார்கள் என்ற வார்த்தையின்படி எங்கள் சிறு பிள்ளைகள் மேலே நம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. தூகா தடாதி யாக்கா தூடா பாலாபா சந்தடா பாலாதி விக்கானாமா. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்கட்டும், மறு திசை இறங்கட்டும். பரிசுத்தத்தை விட்டு ஆண்டவரே விலக செய்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உடன்படிக்கையை என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு பெண்ணின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்று யோபு சொல்லுகிறாரே. எங்கள் பிள்ளைகள் வாலிபத்தில் வளரட்டும், பரிசுத்தத்தில் வளரட்டும். யோசேப்பு பரிசுத்தத்தில் வளர்ந்து ஓடினது போல, கர்த்தரை தொழுது கொள்ளோடுனே தொழுது கொண்டது போல, அன்றே எங்கள் பிள்ளைகள் பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, அன்றே அன்படிப்பட்டதான வேசித்தனத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, விபச்சாரத்தில் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடி, போத வஸ்துக்களில் சிக்கிக்கொள்ளாதபடி, பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளை தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, வாலிபர்களை தொடுவீராக, முதியோர்களை தொடுவீராக. பலவீனத்திலே விடுவிக்கப்பட்டாய் என்ற வார்த்தையின்படி குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, எங்கள் பிள்ளைகள் மேல ஒரு விடுதலை. அக்கினி வைப்பீராக. அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும், அரசாளுகிற வல்லமை இறங்கட்டும். மகிமையின் ஆவியானவரே, எங்கள் பிள்ளைகள் மேலே ஆவியின் வல்லமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. தொடுவீராக. அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கி தொடுவதாக. தேவருடைய கரம் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். அந்தகார வல்லமைகள் அழியட்டும், பலவான்களுடைய வல்லமைகள் அழியட்டும், கிரியை செய்கிற அந்தகார வல்லமையில் அழியட்டும். ஆண்டவரே, ஒருவனும் ஆண்டவரே கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதே, அதற்குள்ளே ஜனங்கள் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது ஆண்டவரே. என் பிள்ளைகள்
பிள்ளைகள் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவார்களாக, உம்முடைய ஆவியிலே நடத்தப்படுவார்களாக, வார்த்தையினாலே கண்டிக்கப்பட்டு மனம் திரும்புவார்களாக. ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினி வைங்கப்பா, உடைய மகிமை இறங்கட்டும்பா. ஓ மகத்துவமானவரே, உங்க பிள்ளைகள் மேலே உடைய ஆவியின் அபிஷேகம் அங்கங்க சிறுவர் கூட்டம் நடக்க தேவன் உதவி செய்யுங்க. அந்த தேவ மகிமை பிள்ளைகளுக்குள் ஊற்றுங்க. அங்கங்க சிறு பிள்ளைகளுடைய கூட்டங்கள் நடத்தப்படட்டும். சிறு பிள்ளைகள் கூட்டத்தை ஆவியானவர் ஒழுங்குபடுத்துங்கப்பா. அநேக தொடப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளாக கட்டப்படட்டும். மகிமை இறங்கட்டும். அப்போஸ்தலர் சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வளருகிற பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை மாற்றுவீராக. அபிஷேகம் இறங்குவதாக. தடை செய்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். நீங்கட்டும், விலகட்டும் ஜெபிக்கிறையா. எங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசாயா 53:5 படி நம்முடைய தழும்புகளால் குணமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அடுத்ததாக நம்ம ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்க, சமூகத்தில் சத்துவாச்சல் ஒரு அம்மா ஒரு குழந்தை பார்த்தீங்க, பிறந்து 2 மாதம் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சின்ன கட்டி இருக்குதுன்னு இப்போ ஆப்ரேஷன். அந்த குழந்தை வயிற்றில் பிறந்து 2 மாதம் தான், ஆனால் வயிற்றில் பல சிசரிங் ஆப்ரேஷன், கத்தி படாத இடமில்லாத அளவுக்கு இன்றைக்கி அந்த குழந்தையோட இது மாறிவிட்டது. நீங்கள் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ குழந்தைங்க இறந்து விடுகிறது. தேவனுடைய கரம், பாதுகாப்பின் கரம் இறங்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியாக எதுக்காக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எல்லார் கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் ஆண்டவரே. இந்த போல் எத்தனையோ பிள்ளைங்கப்பா மருத்துவத்தில் இருக்கிறாங்க, ஓடுகிறாங்க, பொத்துன்னு விழுந்துறாங்க, கை உடைஞ்சிருது, ஓடுறாங்க, கால் உடைகிறது, மண்டை உடைகிறது, உயிர் போய் விடுகிறது. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியாக ஜெபிக்க போகிற ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் ஆண்டவர், எத்தனையோ ஹாஸ்பிட்டலப்பா. எங்கள் இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர், எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைங்க யூரின் வராமல் ஆண்டவரே பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் வியாதியில் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவர் செய்வேன் மாந்திரீகத்தில் கஷ்டப்பட்டு மரித்து போய் விடுகிறாங்க. தேவக்கர இறங்கணும்பா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால தொடுங்கப்பா. ஆண்டவரே, ரத்தம் பாதுகாக்கட்டும்பா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. சாபத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும்பா. கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும்பா. இந்த போல வியாதியில் இருக்கிற பிள்ளைங்க அந்த சாபம் முறியட்டும் ஆண்டவரே. சத்துருவிகள் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேதனையில் இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரம் இறங்கி அற்புதத்தை கத்த செய்யுங்க. தேவ பிரசனம் இறங்குவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மருத்துவர்களே ஆண்டவரே, என்ன வியாதி என்று தெரியாத அளவுக்கு அன்று இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்த சுகமாகட்டும். ஏசாயா 53:5 படி ஆண்டவரே, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு மெய்யாகவே எங்கள் மேலே விண்ட ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்டு உங்கள் தழும்புகளால் குணமாகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினாலே தழும்புகளால் சுகமடையட்டும். சுகமே இறங்கட்டும்ப்பா. சுகமாக்குற இறங்குங்கப்பா. அற்புதம் செய்கிற சுகமே, கீலியாத்தின் தைலமே இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்து சுகப்படுத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிற நல்ல பிதாவே. அடுத்து தான் ஜெபிக்க போகிறது. IMTVக்காக ஜெபிக்கலாம். எல்லா கரங்களும் உயர்த்தி கத்துடைய கரம் IMTV நடத்துகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை ஆவியான நடத்தும்படியாய், அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்படியாய், தேவைகள் ஏறாலும் தேவன் இவையெல்லாம் சந்திக்கப்படும்படி எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை சிரம ஆண்டவரே அநேக பிரியாசத்தோடு கூட செயல்படுகிறார்கள், வாஞ்சியோடு செயல்படுகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விளக்கி இந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், தேவைகள் வானத்திலிருந்து பலகனை உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படுவதாக, அபிஷேகத்தினால் இந்த ஊழியம் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, எல் பெத்தேல் என்று லூசு பட்டணத்தை பெத்தேல் என்று சொல்லி யாக்கோபு அதை பிரதிஷ்டை பண்ணினது போல இந்த ஊழியத்தை நீங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த ஊழியத்தை தேவன் நடத்துங்கப்பா. இந்த IMTV கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது எல்லைகள் விரிவாக்கப்படட்டும். ஆண்டவர் மகிமையான காரியங்கள் செய்யட்டும். உடைய கரம் கிரியை செய்வதற்காக நன்றி.
நன்றி. இதில் ஒவ்வொரு ஆண்டவரை செயல்படுகிற ஊழியர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.